அன்பு விமான பயணிகளே, 12ஆம் தேதி ஜூன் 2025 அன்று நடந்த விமான விபத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கலை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எல்லா பிரச்சனைக்கும் நாம் தீர்வு காண வேண்டும். எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. என் மனதில் தோன்றிய தீர்வை இந்த உலகத்தின் முன் சமர்ப்பிக்கிறேன். முதலில் விமானத்தில் செய்ய வேண்டிய செக்லிஸ்ட் எல்லாம் முடித்துவிட்டு புறப்பட தயாராக இருக்கிறது. பயணிகளை ஏற்றும் முன் லக்கேஜுகளை ஏற்றிவிட்டு பயணிகள் இல்லாமல் ஒரு 1000 அடிக்கு விமானத்தை கிளப்பி மீண்டும் தரையிறங்கச் செய்து சோதனை ஓட்டம் ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டும். பிறகே பயணிகளை ஏற்றி பறந்து சென்று அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டும். இப்படி செய்தால் 99.99% குறைபாடுகளை நிவர்த்தி செய்துவிடலாம். விமானிக்கும், முதல் விமானிக்கும் இரண்டாம் விமானிக்கும் ஒரு அலர்ட்னஸ் வந்துவிடும். அந்த நேரத்தில் மனம் குவியலுக்கு உள்ளாகி எல்லாம் அவேர்னஸ் வந்துவிடும். இவ்வாறு செய்வதால் கவனக்குறைவு மிக குறைவாக அல்லது இல்லாமலேயே கூட போகும். இதை உலகம் முழுவதும் அனைத்து விமானத்திலும் செய்யுமாறு விமான நிலைய அதிகாரிகள் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். இதற்கு மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் செலவாகும். நான் ஒரு சாதாரண மனிதன்தான். எல்லா செக்கையும் செய்துவிட்டு பயணிகளை ஏற்றிவிட்டு நாம் ஆபத்தில் சிக்கிக்கொள்வதை விட பயணிகள் இல்லாமல் எரிபொருள் முழுவதுமாக நிரப்பலாம், லக்கேஜுகளை ஏற்றலாம். லக்கேஜுகளை முழுவதுமாக ஏற்றிவிட்டு லக்கேஜுகளை சோதனை செய்துவிட்டு ஏற்றிவிட்டு எரிபொருள் நிரப்பிவிட்டு எல்லா பேராமீட்டர்களையும் செக் செய்துவிட்டு விமானத்தை கிளப்பி கொண்டு 1000 அடிக்கு செல்ல வேண்டும். பிறகு கீழே இறங்கி வர வேண்டும். அதற்கு பிறகே பயணிகளை ஏற்ற வேண்டும். சிறிய விமானமாக இருந்தாலும் பெரிய விமானமாக இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதால் விபத்துகள் 99.99% தவிர்க்கப்படும். விமானியும் நல்ல நிலையில் இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். விமானி விமானத்திற்குள் செல்லும் முன் எதுவும் போதை வஸ்துகள் பயன்படுத்தவில்லையா, குடித்திருக்கவில்லையா என்பதையெல்லாம் அவருடைய பிரஷர், சுகர், அவருடைய எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்தால்தான் எதிர்காலத்தில் விபத்தில்லாமல் பயணிக்க முடியும். இது உலகக்கே நாம் கொடுக்கும் ஒரு சொல்யூஷன். இதை தெரிந்தவர்கள் தெரிந்த மொழியில் உலகின் அனைத்து மொழிகளிலும் மாற்றி பிரசுரிக்கலாம். நன்றி, வணக்கம்.